13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்குறீங்க. தயவுசெய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். நன்றி. நேற்று ஒரு முறை ராகவா லாரன்ஸ் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். இன்னைக்கு காலையில் வீட்டில் வச்சு சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு. நேற்று அவர் பேசியதற்கும் இன்று பேசியதற்கும் நிறைய முரண்கள் இருப்பதாக தெரிகிறது. அது இல்லாமல் பின்னணியில் விசாரிக்கின்ற பொழுது பல்வேறு தகவல்கள் வருகின்றன. அது குறித்து நாம் இன்னைக்கு விவாதிப்போம். நம்மகிட்ட விவாதிப்பதற்காக பேசுவதற்காக நண்பர் சசிகுமார் வந்திருக்கிறார். வணக்கம் சசி. வணக்கண்ணே. என்ன சசி, நேற்று ராகவா லாரன்ஸ் பத்திரிகையாளர் திடீர்னு சந்தித்தார் மீன்ஸ் நேரடியாக சந்திக்கல, அவருடைய வலைதளங்கள் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக நேரடி இன்டர்வியூ ஒன்று போட்டார். எல்லா சேனல்லையும் ஒளிபரப்பு பண்ணாங்க. அது குறித்து நாமும் பேசணும். நீங்கள் அண்ணன் சீமான் குறித்து அவர் பேசினது, சீமானை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அவர் பேசினது, எல்லா விஷயமும் இருந்தது. எல்லாத்தையும் கலந்து கட்டி பேசினார். மக்கள்கிட்ட கருத்து கேட்குறேன். எங்கள் அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க, ரஜினி வரும்போது அனுமதி தரமாட்டேன்னு சொன்னாங்க. நண்பர் வந்திருக்கிறாரு, அது தலைவர், இவர் நண்பர் வந்தப்ப கூட கொடுக்கல, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கொடுத்துட்டாங்க, அதனால வரப்போறேன், மக்கள் நீங்க கருத்துகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வீட்டில் திடீர்னு செய்தியாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏதோ அவங்க செய்தியாளர்களாக வீட்டுல மொச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு அங்கே ஏதோ கதைகள்லாம் சொல்லியிருக்காரு. அது குறித்து என்ன தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சதா சொல்லுங்க. நான் போகிறேன் ஈசிஆர் சைடு போகும்போது மக்கள் ரோட்டில் நின்று ஒரே ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்க்குறேன், ஒரே கூட்டமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் நின்றுட்டு இருக்காங்க. கிண்டலுக்கு சொல்றீங்களா சீரியஸாக சொல்லுங்க? உண்மையான சத்தியமான எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் நின்றுட்டு வந்தா லாரன்ஸ் வரணும்னு ஒரே போக்குவரத்து வேற நெரிசல், போஸ்டர் மேல போஸ்டர். ஐயோ இவரே அடிச்சு ஒட்டிக்கிட்டாராமா? ஐயோ இங்க பெரிய வெற்றிடம் இருக்கு தலைவரே, நீங்க வாங்க தலைவா அப்படின்னு ஒருத்தன். என்னடா எதுக்குடா நிக்கிறான்? சரி பனையூர் பக்கத்துல நிக்கிறான்னு, தலைவர் தான் வந்துட்டாரு ஏற்கனவே, திருப்பி எதுக்கு இவன் இங்க நிக்கிறான் அப்படின்னு பார்த்தா லாரன்ஸோட ரசிகர் போல அட்டம் பிடிச்சி நிக்கிறான், தலைவர் வந்தே ஆகணும்ட்டு. ஈசிஆரை மறிச்சிருவான் போல. அவ்வளவு பெரிய ரோட்டை அடுத்து கூட்டம் மறிச்சிரும் நினைக்கிறேன். எங்க இருக்காருன்னு தெரியல, ராயபுரத்துல இருக்காரா, பனையூர்ல இருக்காரா, இல்ல அக்கறையில் எங்கிட்ட இருக்காரான்னு தெரியல. ஆனா அங்க அவ்வளவு கூட்டம், எங்க பார்த்தாலும் சோரட்டி தான் வந்து அடிச்சு ஓட்டிட்டாரு போல. அவர் படத்தை மட்டும் பெருசா போட்டு குழந்தைகள் முதல் முதியோர் வரை தெருவெங்கும் நின்று கூக்குரல் விட்டுட்டு இருக்காங்க. அவர் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வந்தே ஆனுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முடியோட லாரன்ஸ் அவர் இருக்கிறதுனால இன்னைக்கு போய் மோதிட்டாங்க. மக்கள்கிட்ட கருத்து கேட்டு வரப்போறேன், மக்கள் ஆணையிட்டால் வந்துருவேன்னு சொன்னாரு. கடைசியில் இன்னைக்கு ஏதோ பத்திரிகையாளர் சந்திப்புல கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே பாத்தீங்களா? எல்லாரும் வான்னு சொல்றாங்க, சிலர் மட்டும் தான் வறுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய பின்னணி என்ன? அது வறுக்கிறவங்க தான் உண்மையை பேசுறாங்கன்னு அர்த்தம். அவங்கள அவர் வறுக்கிறான்னு நினைச்சுக்கிட்டா அவரு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குண்ணே. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் விட்டாரு, ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காரு. எல்லாமே திரைப்படம் தான். ஆமா திரைப்படம் தான். அடுத்து இப்ப படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் எத்தனை நாள் ஓடுது, இந்த காட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த திரைப்படத்துக்கு பின்னணியில பல பேர் இருந்து இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு இயக்கம் இல்ல, பல இயக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே. மனுஷனுக்கு ஆசை எவ்வளவு இருக்கு பாருங்களேன். ஒருத்தர் வந்தாராம், சினிமால இருந்து வந்தாரு, அவர் டக்குன்னு என்னமோ வந்தார், நம்ம முன்னாடி இருந்து இத்தனை நாள் ஏதோ செய்யறோம், அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகல, இப்ப திடீர்னு வந்தோன்னு ஒருத்தர் ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னு குதிக்கிறோம்னு நினைக்கிறாங்கல்ல. இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல அவர்கிட்ட. இது பேராசைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது பின்னாடி ஒரு பெரிய கதைகள் சொல்றாங்க. முதல் நாள் இவர் இதை நம்ம நம்முடைய பார்வையாளர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இதை லாரன்ஸை நம்பி இருக்கின்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. அடிப்படையில் திரைத்துறையில் இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சா ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. லாரன்ஸும் நம்ம முதல்வர் விஜய் அவர்களும் கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்றாங்க. முதல்வரும் லாரன்ஸும் கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்றாங்க. யானை பால் மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிதான் இவர் வரணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்கு அனுமதி கிடைக்கல, அதனால ட்ராக் மாறுதுன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். விஜய் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. எப்பவுமே திரைத்துறையில ஹீரோவா வர்றாங்க இல்லையா, கதாநாயகராக வருகிறவர்கள் ஒரு வில்லனை வளர்த்து விடுவாங்க, காமெடியனை வளர்த்து விடுவாங்க. அதை யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய அளவு தெரியும், வளர்ச்சி இவ்வளவுதான், இதை தாண்டி அவங்க வர முடியாதுன்றது தெரியும், வளர்த்து விடுவாங்க. ஆனா இன்னொரு ஹீரோ வளர்த்து விடுவாரான்னு பார்த்தா
வளர்த்து விட மாட்டாங்க. நம்ம திரைத்துறையில் நமக்கு நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க, பல பேர் டெக்னீஷியன்ஸ் பல பேர் இருக்கிறாங்க. நமக்கும் அதில் பல தொடர்புகள் இருக்குது. நம்ம வந்து எல்லாம் பார்த்தா தெரியும் எப்படி அமுக்கணும் அப்படின்றது தான் வேலை செய்வாங்க. அப்படி இருக்கிற போது திரைத்துறையிலிருந்து சினிமா துறைக்கு வந்திருக்கிற விஜய் இன்னும் ஒரு பிரபலமாக இருக்கிற, அதுவும் சாதாரணமா வந்து அமைதியா இருந்துட்டு போற ஆளும் கிடையாது. இவர் தன்னை சுற்றி எப்பவுமே ஒளிவட்டம் இருக்கணும். எப்ப நம்ம போன காணொலியில சொன்ன மாதிரி சாவு விடுனா குணமா இருக்கணும், கல்யாணம் விடனா மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் உள்ள ஆளு தான் இந்த லாரன்ஸ். ஏன்னா எங்க பார்த்தாலும் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு 10 பேரை கூட வச்சுட்டு விளம்பரப்படுத்துறாள். இப்படிப்பட்ட ஆளை திருச்சி கிழக்கில் நம்ம நிறுத்தி வெற்றி பெற வைத்தோம்னு சொல்லி சொன்னா, அதுவும் திருச்சி கிழக்குன்றது யார் நின்ன தொகுதி. அப்ப அந்த புகழ் வெளிச்சம் அப்படியே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அவருக்கு கிடைக்கும். இல்ல ரொம்ப இன்னொன்னு முக்கியமா, வேற யாராவது நிறுத்தினா தோத்துருவோம், இல்ல பயந்துட்டாரு அப்படின்ற எண்ணம் இதெல்லாம் வந்துரும். சோ அப்ப அதுக்காக தான் இவர் நிறுத்துறாரு அப்படின்ற எண்ணம் வந்துரும். அதனால கண்டிப்பா உறுதியா அவர் நாளைக்கு தனக்கே ஒரு போட்டியாளராக வந்துருவார். என்னாலதான் ஜெயிச்சுருவார். அப்புறம் நான் என்னுடைய பிரபலமும் சேர்ந்து வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நாளைக்கு ஒரு இஷ்யூஸ் வரும்போது, நீங்க வந்து அரசியல்ன்றது தலைவர்களுக்கு போட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் திரைத்துறையிலையும் அதே மாதிரி இருந்து வளர்ந்து வந்தவர் திரு விஜய் அவர்கள். அப்போ தனக்கு போட்டியா ஒருத்தர் அவரே உள்ளுக்கு சொல்லுவாங்களா, வேலையில் போற ஓனான உள்ள பிடிச்சி வேட்டில பிடிச்சி விட்டுக்கிட்ட மாதிரி அவர் செய்வாரானா செய்ய மாட்டாரு. ஸோ முந்தா நாள் வந்து ஒரு சும்மா ஒரு டீசர் மாதிரி அவர் விட்டு பார்த்தாரு. ஆனால் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இதுக்கிடையில் அவர் அந்த டீசர் விட்டு உள்ளுக்கு வர்றதுக்கு பின்னணியிலேயே ஆர்எஸ்எஸும் ரஜினியும் இருக்குது அப்படின்றதும் உள்ளுக்கு பேசப்படுகிறது. ஆமா, இவர் கூட ஒண்ணு சொன்னாரு, என்ன இன்னைக்கு சொன்னாரு, கேட்கல. அதுவும் ரொம்ப தலைவரை கேட்காம உள்ள வர மாட்டேன். முதல்ல என்ன சொல்றாரு, அம்மா கேட்டுட்டு வரேங்கிறாரு. அப்புறம் மக்கள் சொன்னா உள்ள வருவேங்கிறாரு. இப்ப எல்லாரும் மக்கள் சொன்னாலும் தலைவர் அவரோட ஆசையோட அவரை சந்திச்சுட்டு தான் வருவேன். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணுன்ற சூழல் வரும்போது இங்க பல்வேறு குழப்பங்கள் வந்தது. திமுகவும் அதிமுகவும் சேரலாமான்ற ஒரு செய்திகள்லாம் கசிவிடப்பட்டது. அதுக்கு பின்னணியிலே இருந்தவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றதான் உறுதியாக நம்பப்படுகிறது. அவரே வெளியில வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஆமா, இல்ல நான் இல்ல நினைக்கிறாங்கன்னு அவரே இன்டர்வியூ. அப்ப ஏன் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்ற மாதிரி தான், எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படின்ற மாதிரி தான் ரஜினி அந்த இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அப்போ அப்படிப்பட்ட ரஜினி தன்னுடைய சிஷியர் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வர்றேன் வருவேன் அப்படின்னு சொல்ற லாரன்ஸ விஜய்கிட்ட போய் நிக்க விடுவாரா, சேர விடுவாரா அப்படின்னு ஒரு கேள்விகள் அங்க எல்லாரும் எழுப்புறாங்க. அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இது எல்லாமே அவருக்கு நெருங்கின வட்டாரத்துல இருந்து வர்ற செய்திகள் தான். அப்ப திரைத்துறையில இருந்து வர்ற செய்தி தான். அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இப்ப ரஜினியினுடைய பின்புலத்துல ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல அவர் வர்றாரு. விஜய் ஒருவேளை லதா ரஜினி அந்த இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க போயிருவாரு. இல்ல அது 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 அடுத்த கதை, அது அடுத்த ஒரு ஸ்டெலா சொல்றாங்க. ஸோ இப்போ இவர் உள்ளுக்கு விஜயனுடைய உள்ளுக்கு போய் அது ஆட்டத்தை வந்து கலைச்சு விடுறதுக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லி முதல்ல ஒரு கல்லை தூக்கி எறிகிறாங்க. அதுல எந்த செய்தியும் வரல, அது நிசப்தமா இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே இன்னைக்கு அடுத்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, தலைவரை சந்திக்க போறேன்னு. அதுல திருச்சி கிழக்கில் நீங்க நிப்பீங்களான்னு திரும்ப ஒரு கேள்வி எழும்போது அதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றத வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, திருச்சி கிழக்குல இவர் சுயேட்சையாக கூட போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சுயேட்சையாக இவர் போட்டியிட்டு அங்க நிற்கும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் கலகலத்து இருக்கிறாங்க, சுயேட்சையா அவர் திருச்சி கிழக்குல போய் நிற்கும் பொழுது இந்த லாரன்ஸ் அப்படின்ற பேர் தான் அதுக்கு முதலீடு. திருச்சி கிழக்குக்கு முதலீடு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அங்க போய் நிற்கும் பொழுது கடைசி நாள் ரஜினிகாந்த் வந்து இவரு ரஜினிகாந்த் போய் சந்திச்சு, ஏன்னா எடுத்தோன்னே ரஜினிகாந்துக்கு ஆதரவு கொடுத்தாருன்னா ஏற்கனவே அவரை செஞ்ச தப்பு வந்து அவர் தான் செஞ்சிருப்பாருன்றது உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிடும். திமுகவையும் அதிமுகவையும் இணைப்பதற்கான வேலையை அவர் செஞ்சார் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால கடைசி நேரத்தில் லாரன்ஸ் ரஜினி வீட்டில் போய் ரஜினியை சந்திச்சு எனக்கு ஆதரவு தரணும்னு கேட்டு கடைசியில் ரஜினி வாய்ஸ் கொடுக்க போறாரு. ஸோ இதன் மூலமாக விஜய் குறிச்சிக்கு இவர் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாரு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு கன்சிடரபிளான வாக்குகள் வாங்குறாரு, நெருக்கடியை கொடுக்குறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து அவரே சொல்றாரு, கமெண்ட்ஸு திரைத்துறை பிரபலம் இதை வச்சு தான் எல்லாரும் வர்றாங்க, அதை வச்சு தான் இவர் உள்ளுக்கு வர்றார். ஸோ கணிசமான வாக்குகளை பெறுகிறார், அதன் மூலமாக ஒரு வெளிச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதற்கு பின்னதாக இவர் புதிதாக கட்சி தொடங்கி ஒருத்தர் உள்ளுக்கு வராருல்ல, அவரோட ரஜினியினுடைய ஆதரவோடு அவரோட இணைந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் வராருல, அவருடைய இதனுடைய இந்த பின்னணியில தான் அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இது வந்து நாக்பூர். ஆமா, பேக்கப். ஆமா, அப்படிதான் சொல்றாங்க, முழுமையா அப்படிதான் பேசுறாங்க. அதுவும் இல்லாம சசி, இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கின்ற பொழுது அந்த சொன்னீங்களா மக்கள் ஆதரவு வந்துருச்சா அப்படின்னு கேட்டுட்டு எதிர்ப்பும் இதாக இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அது இருக்கும், பல பேர் பேசுவதுன்னு நல்ல வார்த்தையை பயன்படுத்தினார். இல்லைண்ணே, தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோன்னா நீங்க எப்படி இது பண்றீங்க போது அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு புது வீட்டுக்கு போனா ஒரு இடத்துக்கு, அது என்னது, அது புது வீட்டுக்கு போயிட்டோம், அந்த புது வீட்டுக்கு போனோம்னா அங்க இருக்கக்கூடிய தெருவில் இருக்க நாய்கள்
தெருவில் சத்தம் போட தான் செய்யும். பார்த்து ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும், யார் இது புது ஆளு வந்திருக்காங்க அப்படின்னு. தெருநாய்கள் சத்தம் போட தான் செய்யும். சில நாய்களுக்கு எலும்பு துண்டு போடணும், சில நாய்களுக்கு பிரியாணி தான் கேட்கும். அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்கள்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். இது என்ன இருக்கும்? தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் கொச்சைப்படுத்துறது. இது என்ன வார்த்தை? இது என்ன தாவேக்காவை மட்டும் சொல்லல, தாவேக்கா யார் விமர்சனம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் இந்த வார்த்தையை எடுத்து வைக்கிற மாதிரி. தாவேக்காவை விமர்சனம் பண்றதா இல்ல நான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு வந்து விமர்சனங்கள்ல பாசிட்டிவா வந்துச்சு, என்னை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வருது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றவர்களை இங்க அரசியல் கட்சிகளோட ஒப்பிட்டு புதுசா அரசியல் கட்சின்னு வரும்போது சில அரசியல் கட்சிகள் சதம் போட தான் செய்வாங்கன்றத நாய்கள் சொல்லியும் எலும்பு துண்டு தெருநாய்கள் எலும்பு துண்டு பிரியாணின்னு சொன்னா அப்ப அந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் காசு கொடுத்து அமைதிப்படுத்தணும்ன்றதா அது. அப்ப உள்ளுக்குள்ள வரும்போதே அவருடைய நோக்கம் எண்ணம் என்னவா இருக்குன்னு பாருங்க, ரொம்ப யோசிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி நபர்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது எல்லாம் இருக்குது. ரொம்ப கொச்சையாக, ரொம்ப கேவலமாக, ரொம்ப தரக்குறைவாக அவர் நினைத்து கொண்டு இந்த அரசியல்ல வராரு. அரசியல் அப்படியாப்பட்டது அல்ல, அதை விஜய் அவர்களும் நன்கு உணர்ந்திருப்பாரு. இங்கு வந்து நீ பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு இந்த தமிழ்நாட்டில் நீ அரசியல பண்ண முடியாது. உனக்கு எதிர்கருத்துக்கள் வரதான் செய்யும். நீ பேசாம அமைதியா இருக்கிற விஜயே சீமானன் என்ற படாத பாடுபடுறாரு. இந்த மாதிரி பேசுற நீ எல்லாம் உள்ளுக்கு வா, உன்னை வச்சு செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. திரைத்துறையில் உள்ளவங்க இவரை பத்தி ரொம்ப, லாரன்ஸை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. சாதாரணமா விளம்பரம் இல்லாம தனக்கு ஆதாயம் இல்லாம ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாரு அவரு. சோ அவர் இதுல உள்ளுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா பின்னாடி இருந்து யாரோ ஏக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு உள்ளுக்கு வரவேன்னு சொல்லி நினைச்சு திரும்ப வெளியே போன ஆளு இவர். ரஜினி வரும்போதே உள்ளுக்கு வரணும்னு நினைச்சு வெளியே போன ஆளு இப்ப திரும்ப வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா வேற பின்னாடி சிலருடைய தூண்டுதல்கள் இல்லாம பேக்கப் இல்லாம இவர் வரமாட்டாரு அப்படின்றதான் பேசப்படுகிற செய்தி. அதனால ஒரு முந்தா நாள் பேசுனது வேற விஷயம், இன்னைக்கு பேசியிருக்கிறது இன்னொரு விஷயம். இது எங்கெங்க போய் எப்படி ட்விஸ்ட் அடிச்சு வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் இன்னைக்கு இந்த திரைத்துறை மூலமாக, திரை பிரபலத்தின் மூலமாக அரசியலை பிடிக்கலாம். அதாவது எப்பவுமே சினிமாவில் வந்து ஒரு பேட்டர்ன் சினிமா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே பேட்டர்ன் எடுப்பாங்க. காஞ்சனா 1, காஞ்சனா 2 இதுதான். இப்போ இதே மாதிரி ஒரு திரைத்துறை பிரபலத்தை வச்சு ஒரு திடீர்னு வந்துட்டாரு. அப்ப இன்னைக்கு உள்ள ஜென்சி மக்கள் எல்லாரும் இந்த பிரபலத்தில் இருக்கிறாங்க, அவரை முதலமைச்சராக உட்கார வச்சுட்டாங்க. அதற்கு போட்டியாக கூட இன்னொரு சினிமா துறையை உள்ளு கொண்டு வந்து தான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கின் அடிப்படையில் தான் இது போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அடுத்தடுத்த நாட்களில் இதுல மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். நம்ம அதை நோக்கி காத்திருப்போம். தமிழ்நாடு அரசியலை வந்து திரைத்துறை வந்து எந்த அளவுக்கு கலக்க போகுது அப்படின்றத காத்திருப்போம். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் அண்ணன் சீமானுடைய என்ட்ரி இருக்குல்ல, அது மக்கள்கிட்ட எடுபடும். திரை பிரபலம், அதாவது இவனும் அரசியல், இவனும் திரு லாரன்ஸ் அவர்களும் தேர்தல் ஒரு கன்சிடரபிள் ஓட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ திரைப்பிரபலம், அது சினிமா கவர்ச்சி தான் எல்லாத்துக்கும் மூலதனம் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது பெருசா எழுந்து நிற்கும். அப்போ அது திரைப்பிரபலத்தை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் ஒரு சாரார் இருப்பாங்கல்ல, அவங்களாம் ஒன்னா அணியமாகிற ஒரு சூழல் ஏற்படும். அப்போ அண்ணன் சீமானுடைய எழுச்சி மிக பெருசா இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து நடக்கிறது எல்லாமே நன்மைக்காக நடப்பது. ஆனால் சொல்லுவாங்கல்ல, கலகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கலகத்தினுடைய வழியாக தான் இது வந்து எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.